Hello everyone. இந்த வீடியோல நம்ம Mongo ஷெல்ல Docker ஆப்ல எப்படி கனெக்ட் பண்றதுன்னு பார்க்க போறோம். வெரி சிம்பிள் 3 ஸ்டெப் ப்ராசஸ். வாங்க கத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் பண்ணிக்கணும். அந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் Mongo அப்படின்ற இமேஜை நம்ம புல் பண்ணணும். அதுக்கு நெட் தேவை. அதனால இன்டர்நெட் கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அந்த மாங்கோ இன்ஸ்டன்ஸை புல் பண்ணுறதுக்கான கமாண்ட் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ மாங்கோ இன்ஸ்டன்ஸை புல் பண்ணுறதுக்கான கமாண்ட் docker pull mongo 7.0. ஸோ docker pull mongo 7.0 இது கொடுத்த உடனே அது எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கும் லைப்ரரியிலிருந்து. இந்த மாதிரி வரும். உங்கள் இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து இது கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போ நமக்கு மாங்கோ இன்ஸ்டன்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸ்டேட்டஸ் சொல்லியிருக்காங்க பாருங்க, டவுன்லோடட் நியூ இயர் இமேஜ் ஃபார் மாங்கோ 7.0. ஸோ வி ஹாவ் த சாஃப்ட்வேர் நவ். நம்ம இப்போ இதை வந்து டாக்கருக்குள்ள கனெக்ட் பண்ணணும். லெட்ஸ் சி. ஸோ இந்த ஸ்டெப்ஸ் பாருங்க. ஸ்டெப் 2 ரன் MongoDB கண்டெய்னர். இப்போ இந்த MongoDB டாக்கருக்குள்ள ஒரு கண்டெய்னராக தான் ஒர்க் பண்ணும். அந்த கண்டெய்னர்ல இருந்து தான் நம்ம மாங்கோ ஷெல்ல கனெக்ட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த கண்டெய்னர் கிரியேட் பண்றதுக்கு we have a command docker run dன்றது பேக்ரவுண்ட்ல ரன் பண்ணணும்னு சொல்லிட்டு அண்ட் நேம், அந்த கண்டெய்னருக்கு நம்ம நேம் கொடுக்கணும். அது வந்து மாங்கோ லேப். அந்த மாங்கோ லேப் ரன் பண்ற போர்ட் நம்பர் இந்த 27017. இதுதான் வந்து மாங்கோ டிபியோட டிஃபால்ட் போர்ட். எந்த இன்ஸ்டன்ஸை கண்டெய்னர்ல ரன் பண்ணணும்? மாங்கோ 7.0 which we have already pulled it. ஸோ இந்த அப்படியே இந்த கமாண்டை நம்ம ரன் பண்ணலாம். ஸோ docker run in background. The name will be Mongo Lab port instance. என்ட்ரு கொடுத்த உடனே இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும், லாங் ஐடி. தட் மீன்ஸ் உங்கள் லேப் மாங்கோ லேப்ன்ற ஒரு கண்டெய்னர் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது? அதுக்கு டாக்கர் பிஎஸ்ன்னு இங்கே கொடுக்கலாம். மாங்கோ லேப் அப்படின்னு சொல்லி நமக்கு கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இது இங்கேயே கன்ஃபார்ம் பண்ணுறது. இதே டாக்கர் ஆப் போனீங்கன்னா ஆல்ரெடி நான் MySQL லேப் கனெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ நம்ம மாங்கோ லேப் கண்டெய்னர் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது நீங்கள் வந்து எந்த கண்டெய்னரில் நீங்கள் இப்போ ஒர்க் பண்ணுறீங்களோ அது ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வேண்டாம், இப்போ ஒர்க் பண்ணாத கண்டெய்னரை ஸ்டாப் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் டாக்கர் டெஸ்க்டாப் என்வாயர்மெண்ட். இதில் என்னென்ன கண்டெய்னர்ஸ் ரன் ஆகிட்டு இருக்குன்னு காமிக்குது. ரீசெண்டாக நம்ம கிரியேட் பண்ண கண்டெய்னர் மாங்கோ லேப். போர்ட் நம்பர் பாருங்கள், அதே நம்பர் 27017:27017. And the image is Mongo 7.0. So we have successfully created Mongo container. இப்போ Mongo containerலேருந்து third step we need to connect to the Mongo shell. Again we will go back to the command prompt. In the command docker execute it mongo lab mongo shell. டாக்கர்ல எக்ஸிக்யூட் பண்றோம் எது? கண்டெய்னர் மாங்கோ லேபை. அதுல இருந்து எதை கனெக்ட் பண்ண போறோம்? மாங்கோ ஷெல். இது கொடுத்த உடனே உங்களுக்கு மாங்கோ ஷெல் என்வாயர்மெண்ட்டுக்கு போயிடும். நவ் யூ ஆர் ரெடி டு ஒர்க் வித் மாங்கோ டிபி. திஸ் இஸ் த ஈஸியஸ்ட் வே டு ஒர்க் வித் மாங்கோ டிபி. இப்போ நம்ம ஜஸ்ட் யூஸ் காலேஜ்னு கொடுக்குறோம்னா அந்த காலேஜ் டிபிக்கு ஸ்விட்ச் ஆகிடும். நான் இப்போ ஒரு சாம்பிள் டேபிள் கிரியேட் பண்ணி அதில் ஒரு ரோ ஆட் பண்ணி காமிக்கிறேன். இங்கே டேபிள்னா கலெக்ஷன், ரோனா டாக்குமெண்ட். இப்போ db.students.insert1. நம்ம ஒரு ரோ தான் இன்சர்ட் பண்ண போகிறோம், அதனால 1. இந்த ஃபங்க்ஷன் இதுக்குள்ளார
I'm going to add a document. Document எப்பவுமே delimited வந்து by this flower bracket. அந்த documentல you will have fields. ஒரு ரோனா fields இருக்கும் இல்லையா? இப்போ நான் சிம்பிளா 2 காலம் வச்சு rows create பண்ண போறேன். One is name, comma இது name ராஜ், key value pair. அப்புறம் அவங்களோட டிபார்ட்மெண்ட், ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். see acknowledge true. இப்போ நமக்கு ஒரு ரோ கிரியேட் ஆயிடுச்சு. இது ரோ கிரியேட் ஆயிடுச்சுன்னா எப்படி பார்ப்பீங்க? db டாட் ஸ்டூடெண்ட்ஸ் டாட் find. so this is going to fetch all the rows from the table. table name என்ன? students, sorry collections. அதில் document, we have only one document. So this is how you can connect with the Mongo shell inside the Docker app. Thank you for watching. Bye bye.